வணக்கம். நம்புமி சேனல் சார்பா நான் உங்கள் ஷாரவணன். இந்த காணொலியில் நாம பார்க்க போகிற படம் 1990களில் ரிலீஸ் ஆன மிஸ்ரி, ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் மூவி. இந்த படத்தில் ஜேம்ஸ் கேன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய நாவலாசிரியர். அவர் நாவல் எழுதணும் அப்படின்னா ஊருக்கு தள்ளி இருக்கிற ஒரு ஹோட்டலில் தனியாக நாவலை எழுதிட்டு மீண்டும் ஊருக்கு வர்ற ஒரு கேரக்டர். இப்போ அவர் நாவலை எழுதி முடிச்சிட்டாரு. அந்த நாவலை எழுதி முடித்த கையோட அவர் தன்னோட ஊருக்கு போயிட்டுருக்காரு. ஊருக்கு போகிற வழி எல்லாமே அந்த டைமில் பயங்கரமான பனி. அந்த பனியினால் ரோடு எல்லாமே மூடி இருக்கு. இவர் போகிறாரு எல்லாருடைய பேச்சையும் மீறி. இப்போ பனி மூடின காரணத்தினால ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பேலன்ஸ் இல்லாமல் வண்டி கவுந்துருது. இப்போ அவருக்கு ஏகப்பட்ட அடி. மயக்கத்தில் இருந்து எந்திரிச்சு பார்க்கும்போது அவர் ஒரு வீட்டில் இருக்கிறதாகவும் தனக்கு யாரோ பணிவிடை செய்கிறதையும் அவர் பார்க்குறார். இப்போ கேத்தி பேட்ஸ் அவர்கள் அந்த இடத்துல ரொம்ப நாளாக வசிக்கிறதாகவும் தான் ஒரு நர்ஸு அப்படின்றதையும், உங்களோட காரில் நீங்கள் அடிபட்டு மயக்கம் போட்டு கிடந்தீங்க, அதனால் உங்களை தூக்கிட்டு வந்து இங்கே நான் தான் சிகிச்சையை கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னும் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. இப்போ கேத்தி பேட்ஸ் ஜேம்ஸ் கானை ரொம்ப அழகாக ரொம்ப அக்கறையாக கவனிச்சுக்கிறாங்க. ஆரம்பத்தில் தன்னோட ரசிகை தான் அப்படி கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னு சாதாரணமாக எடுத்துக்கிட்ட ஜேம்ஸ் கான் போக போக அந்த அதீத அன்பு அவருக்கு தொல்லையாக மாறுது. ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நாளில் போயிடலாம் அப்படின்னு நினச்ச அவர் எப்போ அங்கேருந்து போவோம் அப்படின்ற அளவுக்கு இவங்களோட அன்பு கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கு. இப்போது அந்த அன்பையும் மீறி அவர் எப்படி போனார், ப்ளஸ் இவங்க கேத்தி பேட்ஸோட அணுகுமுறை முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் மாறிக்கிட்டே இருக்குது. அது ஏன்? இதுதான் மிஸ்ரி அப்படின்ற இந்த சைக்கலாஜிக்கல் மூவியோட மொத்த கதை. ஜேம்ஸ் கான், கேத்தி பேட்ஸ் ரெண்டு கேரக்டர் தான் இந்த மொத்த படத்தையே தாங்கியிருக்கு. அதுலேயும் குறிப்பாக கேத்தி பேட்ஸோட நடிப்பு இவருக்கு இந்த படத்துக்கான சிறந்த நடிகைக்கான ஆஸ்கார் அவார்டை பெற்றுத்தந்தது இந்த படம். இந்த படத்தில் மட்டும் இல்லைங்க, கேத்தி பேட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் ஒரு லீடிங் ரோல் எடுக்கணும் ஆக்ட்ரஸ் அப்படின்னா இவங்களோட கேரக்டரை ரெஃபரன்ஸாக எடுக்கிற அளவுக்கு இவங்களோட நடிப்பு இந்த படத்தில் அழுத்தமாக இருக்கு. உங்களுக்கு ஜேம்ஸ் கானும் கேத்தி பேட்ஸும் தெரியல அப்படின்னா, கேத்தி பேட்ஸை நீங்கள் டைட்டானிக்கில் ஒரு பணக்கார திடீர் பணக்கார பெண்ணாக அந்த இடத்துல நம்ம ஜாக்குக்கு உதவி செய்கிற ஒரு கேரக்டராக அதில் நடிச்சிருப்பாங்க. அட்டகாசமான நடிப்பு அதில் இருக்கும். அதில் நீங்கள் கேத்தி பேட்ஸ் யாருன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஜேம்ஸ் கான் அவர் யார் அப்படின்னு உங்களுக்கு அடையாளம் தெரியல அப்படின்னா, காட்ஃபாதர் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா இவர் யாருன்றது உங்களுக்கு புரியும். இந்த படம் பிரைம் ஓடிடியில் இப்போயும் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, இந்த படம் த்ரில்லர் ரசிகர்களால் இன்னைக்கும் கொண்டாடப்படுற மிஸ்ட்ரி நாவல், த்ரில்லர் நாவல், ஹாரர் நாவல் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எழுதுகிற நம்ம ஸ்டீஃபன் கிங் அவர்களோட நாவலை தழுவி அப்போ எடுக்கப்பட்ட படம். இந்த படம் சைக்கலாஜிக்கல் மூவியில் 8.5 ரேட்டிங் IMDbயில் இருக்கு. இந்த படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியில் கேத்தி பேட்ஸ்க்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்த படம். இந்த மாதிரி உங்களுக்கு மேலும் ஒரு நல்ல கதைக்கோளத்தோட அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன சப்போர்ட்டு எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஒரு உத்வேகத்தை கொடுக்குன்றதை நீங்கள் மறந்துடாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையானதை கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அடுத்த வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஜெய் ஹிந்த்.